ஸோ டே 3க்கான வீடியோ தான் இது. பட் இதை நான் ஷூட் பண்ணுற டே வந்து டே 3 கிடையாது, இது டே 6 ஆயிடுச்சு. அது என்னால் ப்ராப்பராக ஒரு கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணி வீடியோ போட முடியல. அப்படின்றது நான் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டரை வச்சுட்டு என்னால் ரீசன் நிறையா இருக்குது, லாட் ஆஃப் கன்ஃபியூஷன் ஓடிட்டுருக்க மைண்டில். ஸோ அதனால என்னால் ப்ராப்பராக வந்து கரெக்டாக வந்து என்னால் ஒரு வீடியோ எடுக்கணும், ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணணுன்றது கான்சன்ட்ரேட் என்னால் பண்ண முடியல. ஸோ அதுதான் வந்து ஒரு ஸ்ட்ரகிளை இப்போது நான் ஃபேஸ் பண்ணுறது. ஸோ இதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளானிங் பண்ணியிருந்தாலையும் வந்து நம்மளால் அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. நம்ம எப்போ வந்து கன்ஃபியூஷன் இல்லாமல் கிளியராக நம்ம இருக்கோமோ அப்போ தான் நமக்கு வந்து ஒரு நம்மளோட கோலை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து கன்ஃபியூஷனோ இல்லை கிளியராகவோ இல்லைன்னா நம்ம கன்ஃபியூஷனோடவே இருந்தோம், சுற்றி இருந்தோம்னாலே லைஃப் வில் கெட் கொலாப்ஸ்ட். ஸோ நம்ம அதை வந்து ப்ராப்பராக எப்படி நம்ம கன்ஃபியூஷன் இல்லாமல் கொண்டு போகிறது. ஸோ கன்ஃபியூஷன் இல்லாமல் கொண்டு போகிறதுக்கு தான் நம்ம எவ்வளவோ சொல்கிறோம், ஜேர்னல் வைக்கிறோம், நம்ம தாட்ஸ் கிளியராக எழுதணும். ஸோ என்ன தான் நம்ம பண்ணாலும் சரி, நம்ம வந்து ஒரு கோலை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு அது பத்தாது ஆக்சுவலாக. அதெல்லாம் வந்து ஒரு ப்ரோ லெவலுக்கு வந்து மேபி சூட் ஆகும்னு நினைக்கிறேன் நான். பிகாஸ் ஜேர்னல் போட்டு வச்சுருக்கேன், நான் ஆல்ரெடி 1 மந்த்துக்கு என்ன பண்ணணும்னு போட்டிருக்கேன், வீக்லி அச்சீவ் பண்ண என்னன்னு போட்டிருக்கேன். பட் ஆனால் என்னால் அச்சீவ் பண்ண முடியுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் தான் ஆகுது. எக்ஸாம்பிளுக்கு இது தான். ஸோ டே 2க்கான வீடியோவே லேட்டாக தான் வந்துச்சு. ஸோ அது வந்து அன்றைக்கான டேயில் வச்சுருந்தேன். நான் டே 2ல் கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணணுன்ட்டு வந்து நான் ஷெடியூலில் இருந்தது. பட் ஆனால் அந்த ஷெடியூலை என்னால் ஃபாலோ பண்ண முடியல. ஸோ அன்றைக்கான அந்த டாஸ்க் என்னால் ஒழுங்காக முடிக்க முடியல. ஸோ டைம் ஒரு ரொம்ப கஷ்டமாக இருக்குது டைம் மேனேஜ் பண்ணுறது. ஏன்னா இப்போ இருக்க ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டில் வந்து டைம் ரொம்ப ஸ்பீடாக போகுது. அதுதான் உண்மையான ஃபேக்ட். ஸோ பார்ப்போம் எப்படி பண்ணுறதுன்ட்டு. ஸோ நம்மளோட கான்ட்ரிபியூஷனை தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்போம் நம்ம. ஸோ ஒரு 2 டேஸ் 3 டேஸ்க்கு அப்புறம் வந்தாலும் ப்ராப்ளம் இல்லை வீடியோ. பட் நான் அந்த வீடியோவை கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுறேன்னா அப்படின்றது தான் வந்து என்னோடய அல்டிமேட் கோலே. ஸோ பார்ப்போம், அப்கமிங் வீடியோஸ்லையாவது நம்ம வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். தேங்க்யூ.